இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் அருளும் ஆசீரும் உங்களை நிறைவாக வழிநடத்தியதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்கிறோம். ஆனால் நம்மில் எல்லோரும் முயற்சிகள் எடுத்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறோமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் நம்மிடம் சுறுசுறுப்பு இருக்க வேண்டும். அதற்கு மாற்றாக சோம்பேறித்தனமாக வாழ்ந்தோம் என்றால் சோம்பேறிகளாகத்தான் மாறிப்போவோம் என்பது மறுக்க முடியாத உண்மை. சோம்பேறித்தனம் என்பது நம் வாழ்வின் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தடுக்கும் முட்டுக்கட்டையாக இருக்கின்றது. நம்மில் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை நம்மிடமிருந்து முதலில் அகற்ற நம்மை நாமே பயிற்றுவிக்க வேண்டும். அதற்கான பயிற்சியில் நம்மை நாமே ஈடுபடுத்திக் கொள்ள நம்மை தயார் செய்வோம். நம் வாழ்வில் சிறு சிறு இலக்குகளை கொண்டு அதை நோக்கி பயணிக்க வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் ஒரு பெரிய இலக்கை நாம் கொண்டிருக்கின்ற போது அது ஒரு விதமான அலட்சிய தன்மையை நம்மில் உருவாக்குவதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஒரு பெரிய இலக்கையே நாம் கொண்டிருந்தாலும் அதை அடைவதற்கு சிறு சிறு இலக்குகளின் வழியாக அந்த பெரிய இலக்கை அடைய முயற்சித்தோம் என்றால் நம்மில் சோம்பேறித்தனம் வருவதற்கு வாய்ப்பு குறையும். மற்றொரு புறம் நாம் கொண்டிருக்கின்ற இலக்கு நமக்கு முக்கியமானதாக இருக்க வேண்டுமே தவிர அது மற்றவர்களுக்கு முக்கியமானதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் அது நம்மை சோம்பேறித்தனத்திற்கு உள்ளாக்கும். யாராவது நம்மை பார்த்து ஏன் அந்த வேலையை செய்யவில்லை என்று கேட்டார்கள் என்றால், நான் அந்த வேலையை செய்திருக்கலாம், செய்யாமல் இருந்தது என்னுடைய தவறுதான் என்று சொல்ல பழகி கொண்டோம் என்றால் நம்முடைய சோம்பேறித்தனத்திலிருந்து மீண்டு வர முடியும். எதையும் புரிந்து கொண்டு வாழ்வோம். ஒரு ஊரில் சோம்பேறியான ஒரு பணக்காரன் வாழ்ந்து வந்தான். அவன் சாப்பிடுவதை தவிர வேறு எதுவும் செய்யாதவன். ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவதையும் தூங்குவதையும் மட்டுமே தன்னுடைய வழக்கமாக அவன் கொண்டிருந்தான். அதன் காரணமாக அதிக எடை கொண்ட ஒரு குண்டான மனிதனானான். எடை அதிகமானதால் அவனால் நடக்க முடியாமல் போனதோடு அவனுடைய உடலை கூட அசைக்க முடியாமல் போனது. தன்னுடைய ஆரோக்கியத்தை திரும்ப பெறுவதற்காக ஒரு மருத்துவரை அழைத்தான். அங்கு வந்த மருத்துவர் அவனின் பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொண்டார். மருத்துவம் பார்க்க வந்த அவர் அடுத்த நாள் அவருடைய மருத்துவமனைக்கு அவனை நடந்தே வருமாறு அழைத்தார். மருத்துவரை சந்திக்க மெதுவாக அவனின் படுக்கையிலிருந்து எழுந்து நடக்க ஆரம்பித்து எப்படியோ கடினப்பட்டு அவருடைய மருத்துவமனையை அடைந்தான் அந்த பணக்கார மனிதன். ஆனால் அங்கே மருத்துவர் அவரின் மருத்துவமனையில் இல்லை. அந்த வாரம் முழுவதும் மருத்துவர் அவருடைய மருத்துவமனையில் இல்லை என்பதை அறியாத அந்த நோயாளி இப்படியாக ஒரு வாரம் தன்னுடைய வீட்டிலிருந்து நடந்தே அந்த மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை சந்திக்க முயற்சி செய்தும் அவனால் சந்திக்க முடியவில்லை. இப்படியாக ஒரு வாரத்தை கடத்திய அந்த சோம்பேறி நோயாளி தன்னுடைய உடல் எடை குறைந்திருப்பதை உணர்ந்ததோடு இவ்வளவு ஆண்டு காலமாக இப்படி சோம்பேறியாக இருந்து தேவையில்லாமல் என் உடலை வளர்த்திருக்கின்றேனே என்று தன் தவறையும் உணர்ந்தான். இந்த உண்மையை உணர்ந்த மனிதன் அதன் பிறகு ஆரோக்கியத்தோடும் மகிழ்வுடனும் வாழ ஆரம்பித்தான். நாமும் நாம் வாழும் வாழ்க்கையை அலசி பார்த்து நமது தவறுகளை களைய முற்படுவோம். நலமான வாழ்க்கையை வாழ நம் மனதை தயார் செய்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் சோம்பேறிகளாய் வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் இறை வார்த்தைக்கு செவிமடுத்து அதன்படி வாழ்ந்தீர்களா? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள். இன்று நீங்கள் மற்றவருக்கு வளர்ச்சி தரக்கூடிய செயல்களை செய்தீர்களா?
ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக. ஒருவர் மற்றவர்க்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயல்வோமாக. இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில நேரங்களில் நமது செயல்களால் இறைவனின் அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உமது செவிகளை என் பால் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். வலிமை மிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், நீர் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும்.
மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய் தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தாம் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவருடைய சொற்களுக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரை நம்பீரு. பேரன்பு அவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலை மீட்பவர் அவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறைவார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 51.
இறை வார்த்தைகள் 10 முதல் 13 மற்றும் 16 முதல் 17 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 22 இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு மீண்டும் உவமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன். காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது. திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்குச் சென்றார், வேறு ஒருவர் தம் வணிக தொழிலுக்குச் சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது. அழைக்கப்பட்டவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அப்பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தார்கள். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனைக் கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், தேர்ந்து கொள்ள பெற்றவர்களோ சிலர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நம்மை படைத்த கடவுளை அன்பு செய்து வாழவும், நம்மை நாம் அன்பு செய்வதைப் போல நமக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்யவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரை நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில்
மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை, இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் 20 புனித பெர்னார்ட் தே கிளேர்வா. பிரான்ஸ் நாட்டில் இறைபக்தியுடன் வாழ்ந்த தெல்செலின் அலெட் பெற்றோருக்கு 1090ஆம் ஆண்டு பிறந்தார் பெர்னார்ட் தே கிளேர்வா. தன் 19வது வயதில் தன் தாயாரை இழந்த பெர்னார்ட் மரியன்னையிடம் மிகுந்த பக்தியோடிருந்தார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய பெர்னார்ட் 1112ஆம் ஆண்டு தன்னோடு 30 இளைஞர்களை இணைத்துக் கொண்டு சிஸ்டர்சியன் துறவு மடத்தில் சேர்ந்தார். துறவு பயிற்சியில் சிறந்து விளங்கிய இவர் துறவியாக அருட்பொழிவு பெற்று 12 துறவிகளுக்கு தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். கிபி 1115ஆம் ஆண்டு கிளேர்வாக்கிலுள்ள ஷாம்பெயினில் மடம் அமைத்த பெர்னார்ட் ஏழை மக்களுக்கு இறையன்பினை எடுத்துரைத்து தூய்மையாக வாழ்வதற்கு துணை நின்றார். கிபி 1128ஆம் ஆண்டு திருத்தந்தை ஒனோரியோஸ் பொதுச்சங்கத்தினை கூட்ட இக்கூட்டத்தின் செயலாளராக இருந்த பெர்னார்ட் வெர்தும் மறைமாவட்ட ஆயரின் தவறினை சுட்டிக்காட்டி ஆயரை பொறுப்பிலிருந்து விடுவித்தார். கிபி 1130ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் இன்னோசென்டினை எதிர்த்து 2ஆம் அனக்லிட்டஸ் தான் திருத்தந்தை என்று கூற இதனை கண்ணுற்ற அருட்துறவி பெர்னார்ட் திருத்தந்தை 2ஆம் இன்னோசென்டே உண்மையான திருத்தந்தை என்று அறிவித்தார். கிபி 1143ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் இன்னோசென்ட் இறைப்பதம் சேர
அருட்துறவி பெர்னாட் தன் சீடரான சிசாநகர் பெர்னாடை திருத்தந்தையாக முன்மொழிந்தார். திருச்சபையின் நிர்வாகப் பணிகளில் பல்வேறு பணிகளைச் செய்து 136 துறவு இல்லங்களை உருவாக்கி இறை பணிகளைச் செய்த அருட்துறவி பெர்னாட் தே கிளேர்வா கிபி 1153 ஆண்டு ஆகஸ்ட் 21 நாள் விண்ணகம் சென்றார். சுமார் 37 ஆண்டுகள் துறவு மடத்தின் தலைமை பொறுப்பு வகித்து ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருட்துறவி பெர்னாட் தே கிளேர்வாவினை திருத்தந்தை 3ஆம் அலெக்சாண்டர் புனிதராக உயர்த்த திருத்தந்தை 8ஆம் பத்திநாதர் பெர்னாடை மறை வல்லுனராக அறிவித்தார். புனித பெர்னாட் தே கிளேர்வாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உலகிலுள்ள அனைத்து துறவிகளுக்காகவும் அவர்களின் மறைபணிக்காகவும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் ஒரு சந்தி அனுசரிப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய அளவிட முடியாத அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை சுவைத்து வாழ்கின்ற நாம் அந்த அற்புதமான கொடைகளுக்காய் நாம் கட்டாயம் நன்றி சொல்ல வேண்டும். இன்றைய தினத்திலே நாம் அவருக்கு நன்றி சொல்வோமா? தூங்குவதற்கு முன்னால் இப்படிப்பட்ட மாபெரும் கொடைகளுக்காய் நாம் சிறப்பாக நன்றி சொல்வோம். இன்றைய தினத்தில் இந்த மாதா தொலைக்காட்சி என்ற ஜெபிக்கும் குடும்பத்தில் பிறருக்காக பரிந்துரைத்து ஜெபிக்கின்ற ஜெப வீரர்களுக்காக நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, ஜெபங்களிலெல்லாம் சக்தி வாய்ந்த ஜெபம் பிறருக்காக செய்கின்ற ஜெபம், பரிந்துரைக்கின்ற ஜெபம். இந்த ஜெப முறையை எங்களுக்கு நீர்தான் கற்றுக் கொடுத்தீர். எங்களது தாய் அன்னை மரியாள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதோ இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக அநேக மக்களுக்காக, அநேக மக்களுடைய தேவைகளுக்காக, குடும்ப தேவைகளுக்காக, பலவிதமான கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக, ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஜெப வீரர்களுக்காக, மாதா தொலைக்காட்சியின் ஜெபிக்கும் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். இந்த குடும்பங்களிலே எல்லா தேவைகளையும் நீர் பூர்த்தி செய்யும். அவர்கள் ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாய் சாட்சிய வாழ்க்கையின் வழியாக, ஜெப வாழ்க்கையின் வழியாக சான்று பகரக்கூடிய சக்தியை நீர் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்துள்ளும். ஆண்டவரே, எங்கள் அன்பு தாயே, இதோ உமது பிள்ளைகள் இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை ஆற்றலும் வல்லமையும் நம்மில் நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை அன்பிலும் அரவணைப்பிலும் என்றும் நாம் நலமோடு வாழ்வோம். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். அரசியே தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவி. கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா.